பெற்றோரே பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கூட்டு வரதில்லை, உட்காந்து படின்றாங்க. வீட்டில் படிப்பு முக்கியம், நான் இல்லைங்கள, அது ரெண்டாவது. எக்ஸாம் முக்கியம், அது ரெண்டாவது. உங்க பிள்ளைகளுடைய ஆத்மா தான் முக்கியம், அது ஃபர்ஸ்ட். பிள்ளை டாக்டரா இருக்குதா இன்ஜினியரா இருக்கிறத விட உங்க பிள்ளை பரலோகத்தில் இருக்குதான்றது பார்க்கணும். மார்க் 4 குறையட்டும், பிரச்சனை இல்லை. உங்க பிள்ளை ஆவில வளர்ந்துட்டா சோத்திரம். இன்னும் சொல்றேன், அப்படிலாம் இருந்தா எப்படிங்க வாழ்க்கையில முன்னேறலாம்? நாளைக்கு என் பிள்ளை எதிர்காலம் என்ன ஆகும்? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பார்வையில உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்க பிள்ளை உண்மையா இருந்துச்சுன்னா படிச்சாலும் படிக்காவிட்டாலும் கர்த்தர் உயர்த்துவார், அவன் உண்மைக்கு தக்கதாய் உயர்த்துவார். ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாய் மாத்த கர்த்தரால் முடியும். தயவு செய்து கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. நீங்க கர்த்தர் கொடுத்த தோட்டத்தை விட்டுட்டு நீங்க தோட்டத்துக்குள்ள அந்த பழம் பறிச்சு வச்சேன், இந்த பழம் பறிச்சு வச்சிருக்கிற ஆண்டவரை, எல்லாம் வச்சிருக்க ஆண்டவர் கேட்பாரு, உன் பிள்ளை எங்கன்னு கேட்பாரு. உன் பிள்ளை எங்க? எல்லா வீட்டுக்குள்ள இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, நல்ல காஸ்ட்லி கார் இருக்குது, பிள்ளைகளுக்கு சொத்து இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கீங்க, நல்லது. அது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வச்சது, அவங்க மேல உள்ள அன்பு, நான் இல்லைன்னு சொல்லல. உங்க பிள்ளைகள் எங்கே? உங்க பிள்ளைகள் பண்ணி தவிடு திங்க போயிடக்கூடாது, பிள்ளைகள் ஆண்டவர் விட்டு தூரம் போயிடக்கூடாது. கஷ்டம் என்ன செஞ்சாவது பிள்ளைகளை பரலோகத்துக்கு கூட்டு போயிருங்க. அதுக்கான வழிகளை நீங்க தான் செய்யணும். உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு எல்லாத்தையும் ரெண்டாவதா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. பைபிள் வாசிக்க சொல்லி கொடுங்க, டெய்லி பைபிள் வாசிக்கணும்னு சொல்லுங்க.